ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஆன்லைன் ரீசார்ஜ் பற்றி. உங்களுக்கு ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ண தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. அதனால் இந்த வீடியோவை இப்போவே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இது எங்களுக்கே தெரியுமாடா, இதை போய் நீ சொல்கிறியடா அப்படின்னு கமெண்டில் வந்து சொல்லாதீங்க. ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு இதுவரைக்கும் ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணவே தெரிய மாட்டேங்குது. எந்த சைட்டில் ரீசார்ஜ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், எந்த சைட் ரொம்பவே ட்ரஸ்டடான சைட் அப்படின்ற எந்த விஷயமும் தெரியாததுனாலையும், என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியாததுனாலையும் அவங்க கடையில் ரீசார்ஜ் பண்ணி அவங்களோட அமௌண்ட்டையும் அவங்களோட ஆஃபரையும் இழந்துட்டு இருக்காங்க. எல்லா சிம்முக்குமே எல்லா சைட்டுமே அப்பப்போ ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஜியோ அவங்களோட மை ஜியோ ஆப் மூலமாக எப்பவுமே ஆஃபரை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால ஜியோ ரீசார்ஜ் பண்ணுறவங்க 400 ரூபாய் ரீசார்ஜை 350 ரூபாய்க்கே பண்ணிக்க முடியும். அவங்க கடையில் போய் பண்ணுறதுனால அந்த 50 ரூபா லாஸ் பண்ணி எப்பவும் 400 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நாம 400 ரூபாய் ரீசார்ஜை எப்படி 350 ரூபாய்க்கு பண்ணலாம், உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஆஃபரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். நம்ம சேனல்ல வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் 399 ரூபா பேக் ரீசார்ஜ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு 8 கூப்பன் கோட்ஸ் தருவாங்க. இதில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த கூப்பன் கோட்ஸ் எல்லாமே உங்களோட மை ஜியோ அக்கௌண்ட்டில் இருக்கும். அதை நீங்கள் அடுத்தடுத்த ரீசார்ஜுக்கு 50 ரூபாயை யூஸ் பண்ணிக்க முடியும். 8ஐயும் ஒரே சமயத்தில் யூஸ் பண்ண முடியாது. எனக்கே மொத்தம் 17 கூப்பன் கோட் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஒரு டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது எனக்கு 8 கூப்பன் தராங்க. அதில் ஒன்று தான் நான் அடுத்த டைம் யூஸ் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணும்போதும் எனக்கு 8 தந்துடுறாங்க. அப்படின்றப்போ என்னோட கூப்பன் கோட் அதிகமாக போகுது. அதனால கண்டிப்பா நீங்களும் ஒரு 50 ரூபாய் ஆஃபர்ல 350 ரூபாய்க்கு உங்களோட ஜியோ ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மை ஜியோ ஆப் ஓபன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜில் ஓப்பன் ஆகும். அதுல எவ்வளவு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுல உங்களோட 399 ரூபாய் பேக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பேக்கை செலக்ட் பண்ணிட்டு கீழே பை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த பேஜில் உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் காமிப்பாங்க. மேலேயே அப்ளை டிஸ்கவுண்ட் வவுச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க. எனக்கு அதுல 15 கூப்பன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஒரு கூப்பனை கிளிக் பண்ணி யூஸ் இட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கூப்பன் கோட் அப்ளை ஆயிரும். 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்றதையும் காமிச்சிருவாங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட என்ன கார்டில் யூஸ் பண்ணி, டெபிட் கார்டா, கிரெடிட் கார்டா, நெட் பேங்கிங்கா, இதுல எதை யூஸ் பண்ணி நீங்க ரீசார்ஜ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. உங்க கையில இருக்கிற ஏடிஎம் கார்டு அதுதான் டெபிட் கார்டு. அதை யூஸ் பண்ணி உங்களால ரீசார்ஜ் பண்ண முடியும். நீங்க டெபிட் கார்டு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு நான் காமிக்கிற மாதிரி உங்கள் டெபிட் கார்டில் இருக்கிற இந்த 16 டிஜிட் நம்பரை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் கீழே மந்த்தை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, எக்ஸ்பிரி டேட்டையும் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுவுமே உங்கள் டெபிட் கார்டில் இந்த இடத்துல இருக்கும். செக் பண்ணி பார்த்து உங்களோட எக்ஸ்பிரி டேட்டையும் மந்த்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் டெபிட் கார்டுக்கு பின் பக்கத்தில் இந்த இடத்துல சிவிவி அப்படின்னு 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 நம்பரையும் கிளிக் பண்ணி உங்களோட நேமை கார்டு ஹோல்டர் நேம் அப்படின்ற ஆப்ஷனில் என்டர் பண்ணுங்கள். ஃபுல்லாக என்டர் பண்ணிவிட்டு இப்போ மேக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து என்னோடது இந்தியன் பேங்க் அப்படின்றதுனால ஒன் டைம் பாஸ்வேர்டை உங்களோட மொபைல் நம்பருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு காமிக்கிறாங்க. அதனால் நான் என்னோட மொபைல் நம்பரை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட ஒன் டைம் பாஸ்வேர்டு என்னோட மொபைலுக்கு வந்துடும். இது போல் உங்களுக்கு காமிக்கலாம், இல்லை டேரெக்டாகவே உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்ட் வரலாம். ருபே கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஆப்ஷனும் கேட்காம உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட பேங்க்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்துடும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை எடுத்து ஓபன் பண்ணி பாருங்க. அதுல ஒன் டைம் பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத பார்த்து ஃபர்ஸ்ட் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் 6 டிஜிட் ஒன் டைம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே அந்த பாக்ஸ்ல கிளிக் பண்ணி நீங்க சப்மிட் அப்படின்னு கொடுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிரும். உங்களோட ரீசார்ஜும் சக்சஸ்ஃபுல் ஆயிரும். இதில் நீங்க பாக்குற மாதிரி நம்மளோட பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ரீசார்ஜும் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நமக்கு பேருக்கு பேமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் 349 ரூபா அப்படின்றத போட்டிருக்காங்க. டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்க. நமக்கு ரீசார்ஜ் சக்சஸ் ஆயிடுச்சு. என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தும் அமௌண்ட் போயிருச்சு அப்படின்ற மாதிரி மெசேஜும் வந்தாச்சு. இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு 1.5 GB இன்டர்நெட் என்னோட அக்கௌண்ட்லயும் ஆட் ஆயிருச்சு. இதை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட 499 ரூபாய் ரீசார்ஜை 399 ரூபாய்க்கே பண்ணிக்க முடியும். வீணா கடையில போயிட்டு ரீசார்ஜ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த ஆஃபரை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம என்னோட கூப்பனை பாருங்க, இப்போ 22 கூப்பனா மாறிடுச்சு. 22 கூப்பன் அப்படின்னா எனக்கு இருந்த கூப்பனோட ஒரு கூப்பன் மைனஸ் ஆயிருக்கும். கூடவே 8 கூப்பன் எனக்கு புதுசா கிடைச்சிருக்கும். அதனால மொத்தம் 22 கூப்பன். இதை யூஸ்
யூஸ் பண்ணி நீங்களும் கடைக்கு போகாமல் நீங்களே உங்களோட மொபைலில் உங்களோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களோட டெபிட் கார்டு இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களோட அம்மா அப்பா யார் டெபிட் கார்டாவது அல்லது நண்பர்கள் டெபிட் கார்டை அவங்கள்ட்ட பேமெண்ட்டை கொடுத்துட்டு அவங்களோட பர்மிஷனோடு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. நிறைய நண்பர்கள் கடையில் போய் ரீசார்ஜ் பண்ணுறதுனால இந்த ஆஃபரை இழந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா என்கிட்டே நிறைய நண்பர்கள் ரீசார்ஜ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஆஃபரை பற்றி உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னாலும் என்ன பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.